விஜயகுமாரும் லதாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகின்றனர். லதாவிற்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகிறார். அவர்தான் ரஜினிகாந்த். விஜயகுமாரின் எஸ்டேட்டில் வேலை செய்யும் ரங்கன் அங்கு இருக்கும் ஒரு பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொள்கிறார். அதை தட்டி கேட்கிறார் விஜயகுமார். ரங்கன் திமிராக பேசவே ரங்கனை வேலையை விட்டு நீக்குகிறார். இதனால் விஜயகுமார் மீது ரங்கனுக்கு விரோதம் ஏற்படுகிறது. லதாவுடன் திருமணம் நடப்பதற்கு முன் விஜயகுமாருக்கும் பத்மபிரியாவுக்கும் காதல் ஏற்பட்டு இருந்தது. திருமணம் நடக்கவிருக்கும் சமயத்தில் ரங்கன் பத்மபிரியாவை கற்பழிக்க முயற்சி செய்யும்போது பத்மபிரியா நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறார். விஜயகுமாருக்கு லதாவோடு திருமணமான பிறகு விஜயகுமார் உடன் சேர்ந்து வாழ நினைக்கும் பத்மபிரியாவின் ஆவி லதாவின் உடலுக்குள் புகுந்து விடுகிறது. இதற்கிடையே சிங்கப்பூரிலிருந்து வரும் அண்ணன் ரஜினிகாந்த் லதாவின் செயல்பாடுகளில் வித்தியாசத்தை கண்டுகொள்கிறார். தன் தங்கை உடம்பில் இருக்கும் ஆவி பத்மபிரியாவினுடையது என்பதை கண்டுகொண்ட ரஜினிகாந்த் பத்மபிரியாவின் அம்மாவை சந்தித்து தன் தங்கையின் வாழ்வை காப்பாற்றும்படி கேட்க, பத்மபிரியாவின் அம்மா வரும் அம்மாவாசைக்குள் தன்மகள் ஆவி விஜயகுமாருடன் கலந்துவிட்டால் பின் லதாவின் உடலில் இருந்து பத்மபிரியாவின் ஆவியை பிரிக்க முடியாது என்ற ரகசியத்தை சொல்கிறார். அம்மாவாசைக்கு 3½ நாள் இருக்கும் நிலையில் லதாவில் உடம்பில் இருக்கும் பத்மபிரியாவும் விஜயகுமாரும் சேராமல் தடுக்கும் முயற்சியில் இறங்குகிறார் ரஜினிகாந்த். லதா உடலில் இருக்கும் பத்மபிரியா கவர்ச்சியான ஆடை அணிந்து கொண்டு படுக்கை அறையில் விஜயகுமாரை மயக்கும் பாடலை பாடுகிறார். ஆனால் ரஜினிகாந்தோ விஜயகுமாரின் அறைக்கதவைத் தட்டி அவரின் தொழிற்சாலை தீப்பிடித்து விட்டதாகக் கூறி விஜயகுமாரை வெளியே அழைத்துச் சென்று விடுகிறார். 2வது நாள் இரவு விஜயகுமாரியின் பாலில் தூக்க மருந்து கலந்து தூங்க வைத்து விடுகிறார். 3வது நாள் எஸ்டேட்டில் திருவிழா நடக்க அதை தலைமை தாங்க விஜயகுமாரையும் லதாவையும் அழைக்கிறார்கள். அங்கு செல்லும் விஜயகுமாருக்கும் ரங்கனுக்கும் தகராறு ஏற்படுகிறது. அதனை பயன்படுத்தி லதா உடம்பில் இருக்கும் பத்மபிரியா ரங்கனை அதே அருவியில் தள்ளி கொன்றுவிடுகிறார். கடைசி நாளான அமாவாசை அன்று எப்படியாவது விஜயகுமாருடன் சேர்ந்துவிட நினைக்கும் லதா உடலில் இருக்கும் பத்மபிரியா ஆவியை ரஜினிகாந்த் விரட்டிவிடுகிறார். பின் விஜயகுமாரும் லதாவும் சேர்ந்து வாழ்கிறார்கள். இதுவே 1000 ஜென்மங்கள் படத்தின் கதை.